2026ஆம் ஆண்டு அதிர்ஷ்டம் யாருக்கு? குபேர யோகம் யாருக்கு? மகாலட்சுமி யோகம் யாருக்கு? மகாதன யோகம் யாருக்கு? லாட்ரி யாருக்கு? ஜாக்பாட் யாருக்கு? சண்டிக்குதிரை யாருக்கு? பாருங்க, 2026 அதிர்ஷ்டம் எல்லாருமே நம்ம 2026 புத்தாண்டில், ஆங்கில புத்தாண்டில் ஆரம்பித்து 2026 டிசம்பர் 31 வரைக்கும் நாம் நல்லா உயிர் வாழ்ந்து நல்லபடியோ கடனோ உடனோ நோயோ பிணியோ, புரியுதுங்களா, நல்லதோ கெட்டதோ வாழ்ந்து முடிச்சாவே அதுவே பெரிய அதிர்ஷ்டம். இப்போல்லாம் இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நாமெல்லாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து வெளியே வர்றதே அப்பப்பா பெரிய விஷயமா ஆகி போகுது. இங்கே அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு சொல்லி அதெல்லாம் இது பண்ணிக்க வேண்டாம். உங்கள் ஜாதகம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது பொது பலன். ஒரு சில ராசிக்கு பெற்று, ஒரு சில ராசிக்கு கொஞ்சம் சுமார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பொது பலன். இந்த பொது பலனை வைத்துக்கிட்டு அப்ளை பண்ணிக்கிட்டு, ஓ எனக்கு இந்த வருஷம் உருப்படலை, எனக்கு இந்த வருஷம் இந்த சண்டி குதிரை நொண்டி குதிரை ஆகி போச்சு. இங்கே பாருங்க, சொப்பனம் கண்ட அரிசி சோத்துக்காகுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அதுவே சொப்பனம் வந்தது, சாப்பிட்ட மாதிரி ஒரு கவனம் வந்துருச்சுன்னா போயிடணும். இல்லை அரிசி வரும்னு காத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. அதனால் தயவுசெய்து மக்களே, இதெல்லாம் சும்மா கடந்து பார்த்துட்டு போய்க்கிங்க. இந்த கவனமாக இருக்கணுமா, ஏதோ எது கவனமாக இருக்கணும், ரொம்ப அதை அழுத்தி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியே வந்துருங்க. ரொம்ப உயர்வாக பேசுகிறாங்க. நான் உச்சி கொம்பில் போய் உட்கார வைப்பாங்க நம்மளை, குபேரருக்கு பக்கத்தில் அட்வான்ஸ் புக்கிங்கில் ஒரு சீட்டை போட்டு உட்கார வச்சுருவாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் ஜாதகம், உங்கள் திசாபுக்தி, உங்கள் கிரகங்களினுடைய கூட்டு சேர்க்கை, லக்னாதிபதி பலம், தனபலம், பூர்வ புண்ணிய பலம், பாக்கிய பலங்கள், கர்ம பலங்கள், எல்லா பலம் பார்த்து தான் ஒரு ஜாதகம் முடிவாகுமே ஒழிய ஒரே ஒரு பொது விதியை வச்சுக்கிட்டு நாம் முடிக்காது. எலி அழுதா பூனை விட்டுடுமா? சொல்லுங்க பார்க்கலாம். துரைத்தான் பிடிக்கும். நம்ம கிரகத்தில் மோசமான பிரச்சனைகள் நடக்குதுன்னா உங்களுக்கு இந்த வருஷம் ஆகா போகன்னு சொன்னாலும், எலி ஓடுனாலும் சரி அழுதாலும் சரி பூனை துரத்தி தான் ஆகும். அதனால் மக்களே, அவங்களோட சுயஜாதகம் முக்கியத்துவமாக இருக்குங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. நான் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு அவேர்னஸை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். இருந்தாலும் சார் எனக்கு இப்படி சொல்கிறாங்க, சார் அப்படி சொல்கிறாங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாங்க. உங்கள் சுயஜாதகம் தான் பேசும். இது சும்மா கேட்டு போயிடுங்க. ஏதோ ஒரு பாட்டு கேட்குறோம்ல, அந்த மாதிரி பாட்டை கேட்ட மாதிரி பாட்டை கெடுத்தான் தாளத்தை கெடுத்தான்னு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி. நமஸ்காரம்.